அவர் யாரு, அவருடைய தேவை என்ன, அவர் எதற்காக இந்த பூமியை வரப்போகிறார், அவர் வருகின்ற காலகட்டம் நெருங்கிவிட்டதா போன்ற விஷயங்களை பேசுறதுக்காக தான் முக்கியமா இந்த நேரலில் நான் பங்கெடுத்துள்ளேன். இருந்தாலும் நீங்க இளைஞர்களுக்கு லிஸ்னரா நீங்க இருக்கிறீங்க. தாவேக்காவுடைய தலைவர் விஜய் அவர்கள் அரசியல் நுழைஞ்சிருக்கிறாரு. அதை பற்றி என்னுடைய கருத்தை கேட்டிருக்கீங்க. என்னுடைய கருத்தை உண்மையிலேயே மனப்பூர்வமா அவருக்கு வரவேற்பும் வாழ்த்துக்களும் நான் தெரிவிக்கிறேன். ஏனெனில் சரியான வயதில் அவர் தற்பொழுது அரசியலில் நுழைந்துள்ளார். ஏற்கனவே சினிமா துறையில் மிகப்பெரிய சாதனையை அவர் ஏற்படுத்தியுள்ளார். அவர் ஆரம்ப காலகட்டத்தில் சினிமா துறையில் நுழைந்த போது அவருடைய முகம் சரியில்லை, அவருக்கு திறமை இல்லை என்றெல்லாம் ஏகப்பட்ட பேர் அவரை எதிர்த்தார்கள். அவரை யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. அதன் பிறகு விஜய் அவர்கள் தனது கடுமையான உழைப்பாலும் முயற்சியாலும் அறிவு திறனாலும் அனைத்து விஷயங்களையும் சரியாக பயன்படுத்தி அழகிய தமிழ் மகன் என்று கூறும் அளவிற்கு ஒரு படம் எடுக்கும் அளவிற்கு ஒரு அற்புதமான படைப்பாற்றல் மிக்க ஒரு நடிகராக அவர் வெளியில் வந்தார். அந்த துறையில் உச்ச சாதனை புரிந்து கொண்டுள்ளார். உச்ச சாதனை என்று அவருடைய வருமானம் பார்த்தீர்கள் என்றால் ஒரு படத்திற்கே 200 கோடி முதல் 300 கோடி வரை என்று சொல்கிறார்கள். அவ்வாறு உச்ச தன்மையில் இருக்கும் ஒரு நட்சத்திரம், ஒரு சினிமா நட்சத்திரம். அரசியல் துறை என்பது சாதாரண துறை அல்ல. ஒரு மிகப்பெரிய போர் செய்ய விஷயம் விஜய் அவர்களுக்கும் தெரிந்திருக்கும். சண்டை செய்ய வேண்டிய துறை, மிகப்பெரிய போர் குழுவாகவோ அல்லது மொத்தமாகவோ போர் செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய, அதாவது அரசியல் மக்களுடைய பார்வையில் சாக்கடை என்று கூறுவார்கள். அதையெல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்த களமாக அரசியல் மாறி உள்ளது. சாக்கடை என்றால் கூட நாம் சாக்கடை அருகே சென்றாலோ அல்லது அந்த சாக்கடையை நாம் ஏதாவது கிளறினாலோ தான் நாட்டம் அடிக்கும். ஆனால் இன்றிருக்கும் அரசியல் சூழ்நிலை பார்த்தீர்கள் என்றால் 24 மணி நேரம் யுத்தம் என்ற ரீதியில் அரசியல் களம் உள்ளது. இதை விஜய் அவர்களுக்கும் தெரியும், விஜயை சுற்றியுள்ளவர்களுக்கும் தெரியும். அவ்வாறு இருக்கும் பொழுதும் கூட அரசியலுக்கு நாம் இந்த மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தில் அவர் உச்ச நிலையில் உள்ள போது இந்த அரசியல் துறையில் நுழைந்துள்ளார். அதுக்கு மிகப்பெரிய தைரியம் வேண்டும். அதை நான் பாராட்டுகிறேன், அதை நான் வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். விஜய் அவர்கள் செல்கின்ற பாதை சரியாக இருக்கும் பட்சத்தில் வருங்கால இளைஞர்கள், இந்த தலைமுறை அவருடைய பாதை சரியாக இருந்தால், அவரது எண்ணம், சிந்தனை, சொல், செயல் நான்கும் ஒரே நேர்கோட்டில் பயணித்தால், அவரும் அவரை சார்ந்த நிர்வாகிகளும் ஒரே நேர்கோட்டில் பயணித்தால் விஜய் அவர்களுக்கு ஆதரவு அளிப்பதில் தவறில்லை என்று என்னுடைய கருத்தை ஆணித்தரமாக நான் பதிய வைக்கிறேன் ஐயா. சரிங்க ஐயா. அடுத்த கேள்வி இம்மாட்டாரோட பற்றி என்ன நினைக்கிறீங்க?